அன்பார்ந்த உறவுகளே, இரத்த கலப்புகளே, விசுவாசிகளே, விவசாய பெருமக்களே, விவசாயத்தை விரும்புகிற மக்கள் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் நற்பெயரால் நன்றியையும் சோத்திரத்தையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் லெந்து காலங்களிலே வாழ்ந்து கொண்டு நடைபோட்டு கொண்டிருக்கிறோம். அனுதினமும் நம்முடைய ஆலயத்தில் தியான கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அன்றாடம் ஒருவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நன்றி, இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மென்மேலும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பங்களும் நம்மை சார்ந்த அனைவருமே நம்ம கிராமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ருசி பார்ப்பதற்கு உண்டான வழிமுறையாக அது நடக்கிறது. அதில் பங்கு கொள்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அவர்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வருகின்றவர்களுக்கு தேநீர் கொடுக்கிறவர்களும் பிஸ்கட் கொடுக்கிறவர்களும் அவர்கள் குடும்பங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினத்தில் இதுவரைக்கும் நாம் 4 வெள்ளிக்கிழமை 4 ஞாயிற்றுக்கிழமையை சந்தித்து விட்டோம். இப்போது வரப்போகிற வெள்ளிக்கிழமை 5வது வெள்ளி 5வது ஞாயிறு. நாளை 19 நாள் பகல் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி 12 மணி நேர கூடுகை நடைபெற இருக்கிற நம்முடைய திருச்சபையிலே உபவாச ஜபக்கூடுகை என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே ஒரு தடவை உபவாச ஜபக்கூடுகை நடத்திவிட்டோம். ஆனாலும் அதில் பங்கு கொண்டுள்ள அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். பங்கு கொண்டு மக்களுக்காக உரையாற்றினவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நாளை தினத்திலேயும் அதே உபவாச கூட்டம் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், உபவாசம் என்றால் என்ன? நாம் நாளைக்கு செய்ய போகிறது உபவாசமா அல்லது உபஞானசமா, உபதேசமா, கூடுகையா? இது எனக்கு விளங்கவில்லை. உபவாச ஜபக்கூட்டம் என்றால் 12 மணி நேரமும் தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது. ஆனால் நாம் எப்படி செய்கின்றோம்? அவரவர்கள் வருகிறார்கள், 10 நிமிடம் 20 நிமிடம் இருந்து நம்மோடு 5 நிமிடம் 10 நிமிடம் பேசுகிறார்கள், போய்விடுகிறார்கள். அது உபவாச கூட்டமா? இல்லை. இது உபவாச கூட்டம் என்பது காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் யாரும் உண்ணக்கூடாது, தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது. தண்ணீர் குடிக்கிறவர்கள் வயதானவர்கள் குடிக்கலாம் தாகத்திற்காக. ஆனால் உணவு என்றது டீயும் ஒரு உணவு, பிஸ்கட்டும் ஒரு உணவு, இதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டே செய்வது அது எப்படி உபவாச கூடுகையாகும்? அது எனக்கு விளங்கவில்லை. நான் கேட்பது தவறாக இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். இதை நடத்துகிறவர்களும் இதை முன்னின்று செய்கிறவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது என்றால் உபவாச கூடுகைன்னு சொல்லாதீங்க. நம் திருச்சபையின் ஒற்றுமை கூடுகை, ஒன்றிணைக்கப்பட்ட கூடுகை, அனைவரும் இசைந்து கூட்டு பிரார்த்தனை நடத்துகின்றோம் என்று கூறலாம். உபவாசம் என்றால் 12 மணி நேரமும் எதுவுமே நாம் இடத்த விட்டு நகரக்கூடாது, இடத்த விட்டு டீ காபி எல்லாம் கொடுக்கக்கூடாது. வேணுமென்றால் வயதானவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கலாம், அது சரியானதாக இருக்கும். நான் சொல்வது தவறு என்றால் என்னை மன்னித்து விடுங்கள். சரி என்றால் உபவாச கூடுகை என்பதை மறுத்து விடுங்கள். பரிசுத்த 12 மணி நேர கூடுகை, கூட்டு பிரார்த்தனை ஒற்றுமையின் அடையாளம் என்று கூறுங்கள். உபவாசம் என்று சொல்லி மக்களை தவறாக வழிநடத்தாதீர்கள். எங்கள் சிறு வயது முதற்கொண்டே நாங்கள் உபவாசம் என்றால் காலை ஆகாரம் உண்ண மாட்டோம், மத்தியானம் 1 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவோம். அப்படியே காலையில் சாப்பிட்டு பள்ளிக்கூடம் சென்றாலும் மத்தியானம் சாப்பிட மாட்டோம், இரவு வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவோம். இதுதான் ஒரு நாள் ஒரு பொழுது உபவாசம் என்று எங்களுடைய முதியோர்கள் எங்களுக்கு கற்று தந்தார்கள். ஆனால் உங்களுக்கு எந்த முதியவர் இதை கற்றுத்தந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. நம் திருச்சபையிலே வளர்ந்த பிள்ளைகள் நீங்கள், திருச்சபையின் கூடுகையிலே ஒன்று கூடிய பிள்ளைகள் நீங்கள். உங்களுக்கு இப்படி தவறான பாதையை காட்டியவர்கள் யார்? உபவாசம் என்பது என்றால்
மக்களாலே கூடி மக்களே உணர்ந்து அவர்கள் மூலியமாகவே ஒருவர் பாட்டு பாடி ஒரு ஜபம் செய்து ஒரு பேசிக்கொள்வது தான் உபவாச கூடுகை. உபவாசம் இருப்பவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். அமர்ந்திருக்கின்ற அத்தனை மக்களுமே அதை இசைந்து செய்ய வேண்டும். ஒன்றன் பின் ஒன்றாக ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு டேலண்ட், அவருக்கு பிரசங்கம் செய்தால் அவர் பேசட்டும். அவர்களுக்கு ஜபம் செய்ய தாளந்து இருக்குதுன்னா ஜபம் செய்யட்டும். அவர்கள் பாடல் பாடுகின்ற தாளந்து இருந்தால் பாடல் பாடட்டும். இதைத்தான் நாம் உபவாச கூடுகை என்று சொல்லப்படும். ஆனால் வெளியிலிருந்து கொண்டு வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் 10 நிமிடத்துக்கும் 1 மணி நேரத்துக்கும் பேச வைப்பது உபவாச கூடுகை அல்ல. உபவாச கூடுகை என்பது சபையினுடைய அங்கத்தினர்கள், மூப்பர்கள், ஊழியர், ஆயர் இவர்களெல்லாம் அமர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் நடத்துகின்றோமா? இல்லையே. நான் சொல்வது உங்களுக்கு குறை சொல்வதற்காக அல்ல, மக்களை தவறாக வழி நடத்தாதீர்கள் தான். உபவாச கூடுகை என்று சொல்லாங்கள். அந்த நாளை நடக்க போகிற கூட்டத்திற்கு உபவாச கூடுகைன்னு பெயர் வைக்காதீர்கள். ஒற்றுமையின் கூடுகை. அது என்னவென்றால் கூட்டு பிரார்த்தனை. அவரவர்கள் இல்லங்களின், அவருடைய உள்ளங்களின் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொரு உரையாடி கொண்டு 12 மணி நேரம் அமர்ந்திருந்தால் அது ஒற்றுமையின் கூடுகை. ஒருவருக்கொருவர் ஆண்டவரிடத்திலே உபவாசமாக இருந்து அன்னம் தண்ணீர் குடிக்காமல் உபவாசத்தோடு இருந்து ஜெபித்து போராடி தங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள வேண்டியது தான் உபவாச ஜப கூடுகை. ஆனால் நீங்கள் சொல்வது எனக்கு புதிதாக இருக்கிறது. மனம் போன போக்கில் பெயர்களை வைத்து மக்களை தவறான பாதையில் இட்டு செல்லாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் முன்னின்று வழிநடத்துகின்ற பொறுப்பாளர்களுக்கும் என் அன்பான வேண்டுகோள், உபவாசம் என்று சொல்லாதீர்கள். ஒற்றுமையின் நம்முடைய குடும்பங்களின் கூடுகை, ஒரு நாள் கூடுகை, 12 மணி நேர கூடுகை ஆராதனை நடத்தப்படுகிறது என்று சொல்லுங்கள். உபவாசம் என்ற பெயரில் தவறான போதனைகளை செய்யாதீர்கள். உங்கள் அனைவரும் கைகூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நமக்கு முன்னோர்களாகிய யோபு, அவர் தவம் இருந்தார், உண்ணாம் நோம்பு இருந்தார். அவர் மனிதன் சொன்னார், உயிரை விட்டு செத்து போயானாங்க. அப்படின்னு சொன்ன ஆண்டவருடைய கையிலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை அனுபவித்த இந்த உடல், அவர் கையில் எது வந்தாலும் அதனை சுகமாக ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவர் என்னை விடுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி அவருக்காகவே வாழ்வேன் என்று நமக்கு முன்னுரைத்து செல்லியிருக்கிறார். அதே போல் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்களும் என் ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி, உயிர் தந்தாலும் சரி உயிர் கொடுக்காவிட்டாலும் சரி நாங்கள் தேவனையே தரிசிப்போம் என்று சொன்னார்கள். தானியேல் சிங்கக்கேபியிலே போட்டாலும் என் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் தேவனையே ஸ்தோத்தரிப்பேன் என்று தலை நிமிர்ந்து நின்றார். அதே போல் எத்தனையோ தாசன்கள், ஆபிரகாம் முதல் யாக்கோபு முதல் ஈசாக்கு வரை, யோசேப்பு, மோசே, இவர்கள் எல்லாரும் கடைசியாக தாவீதுராஜன் பிள்ளை சாலமோன் வரைக்கும் நமக்கு கற்றுத்தந்தது தான். நினிவே பட்டணத்து மக்கள் கூட உபவாசம் இருந்தார்கள். ரெட்டுடுத்தி சாமலில் அமர்ந்து உண்ணாம் நோன்பு இருந்து மிருகங்களை கூட உண்ணாமல் பார்த்து கொண்டார்கள். அதுதான் உபவாச கூடுகை. உபவாச கூடுகை என்று சொல்லி நம்மை நாம் வெறுத்து கொள்ளக்கூடாது, நாம் தகுதியற்றவர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. மக்களுக்கு நல்லதையே போதியுங்கள், நல்லதையே நடப்பியுங்கள், முன்மாதிரியாக நல்லதையே செய்து பழகுங்கள். ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் என் கிராம மக்களையும் அனைவரையும் என் குருசேகர மக்களையும் வழிநடத்தி காத்து கொள்வாராக. ஆமேன். இதிலே நான் பேசியது உங்களுக்கு தவறாக தெரிந்தால் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கே நன்மை உண்டாவதாக. ஆமேன். ஆமேன்.